தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 1/11/2014 சனிக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் இரவு 10:48 வரை, பிறகு சதயம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு நல்ல கருத்து, இன்றைக்கு கிழமை சனியை வழிபட்டால் சந்தோஷம் கிடைக்கும். சனி பகவான் சன்னதிக்கு சிவாலயத்தை நோக்கி நீங்களெல்லாம் அடியெடுத்து வைக்க வேண்டும். பொதுவாக சனி ஆதிக்கம் இருப்பவர்களெல்லாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ மேசராசிக்காரர்களுக்கு கண்டகச்சனி என்று 7ஆம் இடத்திலே சனி இருக்கிறது. அதே நேரத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி, கன்னிராசிக்காரர்களுக்கு பாதச்சனி, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விரயச்சனி, மீனராசிக்காரர்களுக்கோ அஷ்டமத்து சனி, கடகராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டமச்சனி. இப்படி சனியினுடைய ஆதிக்கத்திலே சிக்கி தவிப்பவர்களெல்லாம் வேலைகள் துரிதமாக நடைபெற வேண்டும், விரும்புகிற காரியம் விரும்பியபடியே நடைபெற வேண்டும் என்று சொன்னால் சனியை எப்படி திருப்திப்படுத்தி வழிபடுவது? சனிக்குன்னு கவசம் இருக்குது. எல்லா தெய்வங்களுக்கும் உரிய கவசங்கள் இல்லம் தேடி வந்து உதவி செய்ய சொல்லி வரும். சனி கவசம் பழைய பாடல்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நீ என்னை தொடாதே, என்னை விலகி இருந்து எனக்கு அருள் கொடு என்று தான் வந்திருக்கும். அதே நேரத்திலே சனிக்கு ஒரு காயத்ரி இருக்கிறது. ஓம் காகத்வஜாய வித்மகே ஹட்ககஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத். இது அருமையான காயத்ரி. இதை ஒரு நாளைக்கு 8 முறை ஒவ்வொருவரும் படிக்கலாம். அதற்கு பிறகு சனி கவசம் படிக்க வேண்டும். சனி கவசம் எளிய நடையிலே நான் தினத்தந்தியிலே எழுதியிருக்கிறேன். மந்தனாம் காரிநீலா மணியான மகரவாசா எந்த நாளான போதும் இனிய நாளாக மாற்று என்று அதிலே முடித்திருப்பேன். எந்த நாளாக உங்களுக்கு இருந்தாலும் அது இனிய நாளாக மாற்றுகின்ற ஆற்றல் சனிக்கு உண்டு. எனவே கருணிற காகம் ஏறி காசினிக தன்னை காக்கும் ஒரு பெரும் கிரகமான ஒப்பற்ற சனியே என்று தொடங்குகின்ற அந்த சனி கவசத்தையும் நீங்கள் படிக்கலாம். அதற்கு பின்னாலே பழைய பாடல் ஒன்று இருக்கிறது. சீதைதனை ராவணனால் சிறை செய்வித்தாய். இந்த சனி என்னென்னவெல்லாம் செஞ்சிச்சு அப்படின்னு ஒரு பாடல் வருகிறது. ஒரு பாடல் மட்டுமல்ல, அது ஒரு 8 பதியம் அதில் இருக்கிறது. சீதைதனை ராவணனால் சிறை செய்வித்தாய், தேவர்களை சூரனால் வதை செய்வித்தாய், மாது திரௌபதி துயிலை உரிய வைத்தாய், மகேஸ்வரனை உமை பிரியும் வகை செய்வித்தாய், போதில் அயன் தாளில் தலை பூட்டுவித்தாய், பொதிய எனில் அகஸ்தியனை பொருந்தச் செய்தாய், தாதுசேர் மலர்மார்பா ஏனை தொடாதே, சனீஸ்வரனே காகமேறும் தம்பிரானே என்று ஒரு பாடல் வரும். பொதுவாக புராணத்திலே பல சம்பவங்கள் நடந்ததெல்லாம் சனியினாலே என்று அதிலே குறிப்பிட்டிருப்பார்கள். இப்படியெல்லாம் தொல்லை கொடுத்தாலும் கூட சனி விலகுகின்ற நேரத்திலே திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, பெருச்சி கோயில் போன்ற சனி பகவானுக்குரிய ஸ்தலங்கள் குச்சானூரெல்லாம் இருக்கிறதே, அதற்கெல்லாம் நீங்கள் சென்று வழிபட்டு வருவது நல்லது. நளனுக்கு, அதாவது நளமகாராஜாவுக்கு சனி பிடித்து கொண்டது. அவன் மனைவி மக்களை எல்லாம் இழந்து, அரண்மனையெல்லாம் இழந்து, நாடாறு மாதம் காடாறு மாதம் என்பது போல காட்டிலே உலா வருகின்ற நிலை வந்துவிட்டது. திருநள்ளாறு என்ற ஒரு இடத்திற்கு வந்த பொழுது அங்கு இருக்கின்ற சனியை வழிபட்ட பின்னாலே இழந்ததெல்லாம் அவனுக்கு கிடைத்ததாம். ஆகையினாலே தான் அங்கே இருக்கக்கூடியதுக்கு நளதீர்த்தம் என்று பெயர். அங்கே செல்பவர்கள் அன்னதானம், வஸ்திரதானம், சொர்ணதானம் ஆகியவற்றையெல்லாம் செய்து வழிபட்டு வர வேண்டும். இந்த நேரத்திலே இப்பொழுது ஒருவருக்கு 7:30 நடக்கிறது என்று சொன்னால், 7:30 சனி நடக்கின்ற பொழுது 7:30 என்று உச்சரித்தாலே வந்து விடுமாம். எனவே அஷ்டமத்து சனி நடந்தாலும் அந்த சனியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். சனி பகவான் சன்னதியிலே எள் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட வேண்டும். தனியாக இருப்பவர்கள் ஒற்றை தீபம் ஏற்றலாம். திருமணமானவர்கள் எல்லாம் ஜோடி தீபம் ஏற்ற வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக சனி பிடிக்காத கிரகம் என்று தெய்வம் என்று வர்ணிக்கப்படுகின்ற விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும். சனிக்கிழமை அதிகாலையிலேயே விநாயகப் பெருமான் வழிபாடு, அதற்கு பின்னாலே அனுமன் வழிபாடு, அதற்கு பின்னாலே சனி வழிபாடு. இது 3ஐயும் செய்து முடித்து வீட்டிற்கு வர வேண்டும். பொதுவாக இப்படி இந்த வழிபாடுகளை எல்லாம் மேற்கொள்கின்ற பொழுதுதான் நாம் தீபம் ஏற்றி வழிபட்டால் நம்முடைய பாவமும் விலகும், நமக்கு இருக்கின்ற தடைகளும் அகலும். நாம் வீட்டிலே வழிபட்டாலும் சரி, நாம் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டாலும் சரி, இறைவனுடைய சன்னதியில் இருக்கின்ற பொழுது ஏதேனும் ஒரு பாடல் படிக்க வேண்டும். அதிலே கவசம் என்றால் தன்னை காத்துக்கொள்வது. எனவே சனியின் சன்னதிக்கு நீங்கள் சென்று சனி பகவான் கவசம் பாடி வழிபாடு செய்வதோ அல்லது சனி காயத்ரி பாடுவதோ நல்லது. அதற்கு மேலும் அங்கே நீங்கள் எள் தீபம் ஏற்றுவது மிகவும் நல்லது. எள்ளோதரி நைவேத்தியம் கொடுத்து கருப்பு வண்ணம் அல்லது நீல வண்ண வஸ்திரம் அணிவித்து சுகந்த வாசமுள்ள மாலை சூட்டி அர்ச்சனைகள் செய்தால் உங்கள் பிரச்சனைகள் தீரும் என்று தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உறவினர் வருகையால் உள்ளம் மகிழ்கின்ற நாள். உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள்.
இன்றைக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நல்ல இடத்திலே சஞ்சரிக்கின்றார். அப்படி சஞ்சரித்தாலும் கூட அவரை சனி பார்க்கிறது. அந்த சனி வலிமை இழந்து பார்ப்பதனாலே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். உடன் இருப்பவர்கள் உங்கள் பணிக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். தொழில் வளம் நன்றாக இருக்கிறது. எனவே வரவு திருப்திகரமாக இருக்கும் நாளாக இந்த நாளை கருதலாம். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் 6ஆம் இடத்தில் 3 கிரகங்கள் முற்றுகையிட்டிருக்கின்றன. ஒன்று சூரியன், அடுத்து சுக்கிரன், அடுத்தது சனி. எனவே குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் அகல்கின்ற நாளாக இந்த நாளை கருதலாம். 6லே சனி இருந்தாலும் கூட அது கொஞ்சம் வலிமை இழந்திருக்கிற நேரம் இந்த நேரம். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சொந்த வீட்டில் சஞ்சரிக்கிறார். எனவே நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். சேமிப்பு உயரும். வாங்கல் கொடுக்கல்களை எல்லாம் ஒழுங்கு செய்து கொள்வீர்கள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். அஷ்டமத்து சந்திரனால் அலைச்சல் கூடுகின்ற நாள். ஆதாயம் குறைவாகவே கிடைக்கும். எதிர்பார்த்த காரியம் எதிர்பார்த்தபடி நடைபெறுமா என்பது சந்தேகம்தான். ஒரு சிலருக்காக நீங்கள் ஏதேனும் உதவிகள் செய்ய போய் அது உபத்திரவத்திலும் வந்து சேரலாம். எனவே இந்த நாளை இனிய நாளாக மாற்றிக்கொள்ள நீங்கள் சனிக்கிழமை என்பதால் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். உங்கள் சஞ்சலங்கள் தீரும். கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் பணவரவு திருப்தி தருகின்ற நாள். பாசமிக்கவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். கல்யாண கனவுகள் நனவாகும். குழந்தைகள் நலன்கருதி எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உதிரி வருமானங்கள் பெருகும் நாளாக இந்த நாளை கருதலாம். சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் உற்சாகத்துடன் செயல்படுகின்ற ஒரு உன்னதமான நாள் இந்த நாள். தனவரவு தாராளமாக வந்து சேரும். உறவினர் பகை அகலும். காரியங்கள் முடியவில்லையே என்ற கவலை இருந்தவர்களெல்லாம் இன்று மகிழ்ச்சியடையும் விதத்தில் தொட்ட காரியங்களில் வெற்றி பெறுவார்கள். விஐபிக்களின் ஒத்துழைப்போடு விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிக்கும் வாய்ப்பு இன்றைக்கு ஏற்படும். கன்னிராசினியர்களே, அலைச்சல் அதிகரிக்கும் நாள். அடுத்தவர்களிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் முடிவடையாமல் மீண்டும் உங்களிடமே வந்து சேரலாம். ராகு பலம் மேலோங்கி இருப்பதால் ஏற்ற இறக்கமான வாழ்க்கை இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். வெளிவட்டார பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் விழிப்புணர்ச்சி தேவை. வீண் பலிகளுக்கு ஆளாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஜென்மச்சனியால் சிக்கல்கள் வந்து சேருகின்ற நாள். நீங்கள் பிறருக்கு உதவி செய்ய போய் அதன் விளைவாக ஏதேனும் உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகலாம். பெண்வழி பிரச்சனைகளும் தலைதூக்கலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு வரவை காட்டிலும் செலவு கூடுகின்ற நாள். ஆதாயம் தருகின்ற விஷயம் என்று எதிலும் நீங்கள் ஈடுபட்டால் அதனால் உங்களுக்கு விரயம்தான் ஏற்படும். இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள ஜென்மச்சனி என்பதால் சனி பகவான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். சஞ்சலங்கள் தீரும். சந்தோஷங்கள் ஓரளவாவது உங்களுக்கு வந்து சேரும். விருச்சிக ராசினியர்களே, தொழில் வளம் மேலோங்கும் நாள். தொல்லை தந்த எதிரிகள் விலகுவார்கள். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். கடன் சுமை குறைவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. நாட்டுப்பற்று மிக்கவர்கள் உங்கள் நல்ல பணிக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். வளர்ச்சி கூடுகின்ற இந்த நாளில் வழிபாட்டிலும் கவனம் செலுத்துங்கள். ஆனைமிகு பெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். சனி பகவான் வழிபாடு, அதற்கு பின்னாலே அனுமன் வழிபாட்டையும் மேற்கொண்டால் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கின்ற நாள். குழந்தைகள் நலன் கருதி எடுத்த முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். அதன் கல்விக்காக அல்லது கடல் தாண்டும் முயற்சிக்காக அல்லது கல்யாண செலவுகள் கருதி கல்யாணங்கள் எல்லாம் நடைபெறவில்லையே என்ற கவலையோடு இருப்பவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த நாள் ஒரு நல்ல நாளாக அமையப் போகின்றது. குழந்தைகளின் முன்னேற்றம் கருதி எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் விதத்தில் குரு உச்சம் பெற்றிருக்கின்றார். 2லே சந்திரன் சஞ்சரிக்கின்றார். அஷ்டமாதிபதி 2ல் சஞ்சரிக்கின்ற பொழுது தேவைக்கேற்ற பணம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஆனால் முன்னதாகவே உங்களுக்கு பணம் கைக்கு வராது. எந்த செலவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் செய்ய நினைக்கின்ற பொழுது உங்களுக்கு அதற்குரிய தொகை கரங்களில் புரளும். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள நீங்களும் வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். குறிப்பாக அங்காரக வழிபாடும் உங்களுக்கு தேவை. அதே நேரத்தில் சனி பகவான் வழிபாடும் உங்களுக்கு நன்மைகளை வழங்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்வையால் குழப்பங்கள் தீருகின்ற நாள். எண்ணற்ற குழப்பங்கள் உங்கள் மனதிலே இருக்கலாம். அவற்றையெல்லாம் தீர்த்து வைக்கின்ற ஆற்றல் குரு பகவான் பார்வைக்கு உண்டு. அது பார்க்கிறது. எனவே உங்கள் ராசியை பார்க்கும் குருவால் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. நேற்று வரை சண்டை போட்டு விலகி இருந்தவர்கள் இன்று வந்து சமரசமாகி சேரலாம். உறவினர் பகை அகலும். கூட இருப்பவர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் கிடைக்கும்.
கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வாழ்க்கை துணை வழியே வரவு வந்து சேர்கின்ற நாள். வாங்கல் கொடுக்கல்கள் எல்லாம் ஒழுங்காகும். ராசிநாதன் சனி கொஞ்சம் வக்ர இயக்கத்தில், அதாவது வக்ரம் என்றல்ல, கொஞ்சம் பலமிழந்து அது இருக்கின்றார் அஸ்தமனத்தில். எனவே இது போன்ற நேரங்களில் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. காலையில் உடல்நலம் சீராக இருக்கும், மாலையில் தொல்லை வரலாம். ஏதேனும் சிறு அறிகுறிகள் தென்பட்டால் கூட உடனடியாக மருத்துவரை ஆலோசிப்பது நல்லது. அதுபோன்று செய்தால்தான் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் கவனித்து வைத்துக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் 2 கேது, கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலுமா என்பது சந்தேகம்தான். எனவே நீங்கள் வாக்கு கொடுக்கும் முன் ஒரு கணம் யோசியுங்கள். வரவை காட்டிலும் மாலை நேரத்தில் செலவு கூடுதலாகவே இருக்கும். மீனராசி நேயர்களே, கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுகின்ற நாள். கவலைகள் தீர புதிய நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்துகின்ற நாளாக கூட இந்த நாளை கருதலாம். மதியத்திற்கு மேல் ஒரு மனக்கசப்பு தரும் தகவலும் வந்து சேரலாம். என்ன இருந்தாலும் தன்னம்பிக்கையும் தைரியமும் நீங்கள் வளர்த்துக்கொள்வது நல்லது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் இந்த நாளில் சனி பகவானை வழிபாடு செய்து உங்கள் சஞ்சலங்களை தீர்த்து கொள்ளுங்கள். சந்தோஷங்களையெல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.